ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி கார்த்திக்ராஜ் அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஃப்ரெண்டு கூட. ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களும் இதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸான ஆயுப் விஜய் அண்ட் அதுக்கப்புறமேட்டு ராஜா அண்ட் நம்ம நிமிஷ் அகர், ஸோ இவங்க கூட எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களுடைய சீரியலில் போலீஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு ரோல் சரவணன் அவர்களை கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெஸ்ட் ரோல்ஸை வந்து ஆக்ட் பண்ணாலுமே இவங்களுடைய அந்த ஒரு பாண்டிங் அண்ட் அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணுறேன் இந்த சீரியலில், பட் கார்த்திக்ராஜ் அவர்கள் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அண்ட் அவர் பழகுற விதம் ரொம்பவே சூப்பராகவும் அண்ட் ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும். அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதில் எனக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்லிட்டு கார்த்திக்ராஜ் அவர்கள் கூட சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அயூப் விஜய் ஆல்ரெடி ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பார், நாங்கள் எல்லாருமே பிரதர்ஸ் கிடையாது, ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்ம பாண்டிங் இருக்குது எங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்க இந்த ஒரு பதிவில் ராஜா கூட இருக்கிற மாதிரியான செட்டில் காமனாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிக் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். இவங்களை பார்க்கும்போது ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க ரியல் லைஃப்லேயே ஆகட்டும் அண்ட் ரியல் லைஃப்லேயே ஆகட்டும் ஸோ ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளோட டீம்லேயுமே இந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு நண்பர் இருப்பார். ஸோ 10 பேர் இருந்தாலும் அதில் யூனிக்காக அவள் மட்டும் தனியாக தெரியவா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் தான் ராஜா அப்படின்னு சொல்லி கார்த்திக்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ராஜா வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்மே அவர் ரொம்பவே ஃபன்னியாக தான் இருப்பார். ஸோ அவருடைய டாக்கிங் அபவுட் எல்லாமே ரொம்ப ஃபன்னி அண்ட் திங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணி அண்ட் அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் உங்களுடைய விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கனெக்ட் ஆகி அண்ட் உங்களுடைய பாஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு வியூவாக ஒரு வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளார வந்துட்டு போகும். ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுன்ற அந்த ஒரு ரிலேட்டிவ் நேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூடவே வச்சுருங்க. ஸோ அவங்க உங்களுக்கு தொல்லையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட ஒரு ஹாப்பி திங்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் லைஃபே ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்க இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே பிக் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் விஷ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.